உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பேருந்து நிலையத்தில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் நேதாஜி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வரகடம் குமரன் மற்றும் ஆவடி நகர செயலாளர் ராமதாஸ், வெங்கல் கோ நீலன், அயன முத்துக்குமார், துரையரசன், அண்ணனூர் ஆனந்தன், ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன், ஈரோட்டு பூகம்பம், தந்தை பெரியார் அவர்களின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆவடி மாநகரத்தின் சார்பிலே, திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலேயும் இன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் சொன்னதுபடி சமத்துவ சமதர்ம நாளாக கடைபிடித்து இங்கு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம். வேலூர் மாவட்டம் வேலூர் நகராட்சியில் அரசு பணி தூய்மை பணியாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில துணைத் தலைவரும் தமிழக அரசின் வேலூர் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு உறுப்பினருமான வேலூர் சிட்டிபாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திராவிடர் கழகம் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், செய்தி தொடர்பாளர் புதினி வளவன், தொகுதி செயலாளர் முத்தரசன், நகர செயலாளர் மணவாளன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறைமைப்பாளர் வாஞ்சிநாதன், தொகுதி துணை செயலாளர் போர்க்கொடி ஏந்தி, இளையதுறை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழனி நகரத்தில் இருக்கின்ற தந்தை பெரியாருடைய திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டோம். இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த ஆட்சியிலே ஒரு திருவுருவச் சிலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நகர விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கோரிக்கை வைத்து இந்த உறுதிமொழியின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் பயணிப்போம், இந்துத்துவத்தை வேறறுப்போம், இழந்த முகத்தை மீட்டெடுப்போம் என்று சொல்லி நன்றி. தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி ஆற்காடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தொகுதி செயலாளர் சிறுத்தை சின்னையன் தலைமையில் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் தலைமையில் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநிலம், மாவட்ட, நகர பொறுப்பாளர்கள் ரமேஷ், கருணா, விஷாரம், சசிகுமார், அருளீஸ்வரன், முருகன், சுதானந்தம், நாகராஜ், குமரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் வடக்கு மாவட்டம் மேட்டூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள பெரியாரின் உருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மேட்டூர் மாவட்ட பொருளாளர் மீழகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பெரியார் விடுதலை கழக மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் கலந்து கொண்டார். இதில் அப்துல் கபூர், நகர பொறுப்பாளர் அகமது பாஷா, மாவட்டம் பொறுப்பாளர், நகர துணை செயலாளர் பாக்கியராஜ், ஷரீப், தர்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருச்சியில் தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் பிரபாகரன் தலைமையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கத்துரை உறுதிமொழி வாசிக்க கட்சியினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் அரசு, புல்லட், லாரன்ஸ், கனியமதன், ஆல்பர்ட் ராஜ், ஜெயக்குமார், இனியவன், அஸ்வின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 143வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கு உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர். இதில் மாநில நிர்வாகிகள் தாக்கூர் தமிழேந்தி, இளைய கௌதமன், பெரியசாமி, கணேசன் ஆகியோர் பங்கேற்றனர். தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் பெரியார் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி மாவட்ட செயலாளர் டேனி அருள்சிங் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகர், சுரண்டைமணி, தமிழ்செல்வம், வல்லம் கார்த்திக், பாலசுப்ரமணியன், ராஜா, பாபு, செல்வம், மாயக்கண்ணன் ஆகியோர் இணைந்து தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றனர். இதைத் தொடர்ந்து பெரியார் சிலை முன்பு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவ பத்மநாபன் முன்னிலையில் அவரது வாழ்த்துக்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குத்துக்கல் வலசை ஊராட்சித் தலைவர் பதவிக்கு பாலசுப்ரமணியன், சுமை தீர்ந்தபுரம் ஊராட்சித் தலைவர் பதவிக்கு கார்த்திக், கருக்குடி ஊராட்சித் தலைவர் பதவிக்கு சிவமுகேஷ் ஆகியோர் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக பெரியார் சிலை முன்பு உறுதிமொழி ஏற்று மனு தாக்கல் செய்ய புறப்பட்டு சென்றனர். தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி விமான நிலைய பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அருள் தலைமையில் பெரியாரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அருள் உறுதிமொழி வாசிக்க கட்சியினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சந்தனமொழி, சரவணன், காந்தி, மாரிமுத்து மற்றும் இளைஞர் பாசறையின் சார்பில் சாவிக், மனோஜ், முத்துராமன், மகேஷ், நிதின், ராகுல், முகேஷ், கார்த்தி, சஞ்சீவி, சாருஹாசன், விஜய், ஜெகதீசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் நல்லமள்ளி ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை அமைப்பாளர் நெல்லை சீனி ஒருங்கிணைப்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட துணை செயலாளர் மின்னல் சக்தி, விவசாய மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் கிள்ளிவளவன், பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் கப்பல் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு நல்லம்பள்ளி அடுத்த வெள்ளக்கல் சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அங்கு உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சி நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பொன் சுரேஷ், நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தானமூர்த்தி, தகடூர் கரிகாலன், முரளி ராமன் மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி வேலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் காட்பாடி காந்திநகர் பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார் வழிகாட்டுதலின்படி வேலூர் மைய மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. சமூக நல்லிணக்க பேரவை மாநில செயலாளர் வேலூர் பிலிப், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜன், விருதம்பட்ட கௌதம், ராஜா, சுரேஷ், ஒன்னாம் பகுதி செயலாளர் இன்வராஜ் மற்றும் வெங்கடேஸ்வரன், ஆண்ட்ரூஸ், அஜித், செல்வராஜ், கார்த்திக், அண்ணாநகர் சுரேஷ், சிறில், பாஸ்கர், ஞானராஜ், இன்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆவடி பேருந்து நிலையம் அருகே உள்ள பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு ஆவடி நகர செயலாளர் சித்திகலை தலைமையில் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் திராவிடமணி, வெளிச்சம் பிரவீன், முன்னாள் மாவட்ட பொருளாளர் அண்ணன் முகிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று ஆவடி நகரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நமது சமூக நீதி போராளி ஐயா பெரியார் அவர்களுக்கு சமூக நீதி நாள் என்ற இந்த நாளில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் ஒன்று கூடி இன்று அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இன்று எங்களை அந்த நாளில் ஒப்படைத்து கொண்டு அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். இந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்த நமது தமிழக முதல்வர் ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இத்தருணத்திலே எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்கள் எழுச்சி தமிழர் விடுத்த கோரிக்கை என்பதையும் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு
அண்ணன் எழுச்சி தமிழர் வழியில் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் எங்களை என்றென்றும் ஒப்படைத்துக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் கேணிக்கரையில் அமைந்துள்ள பெரியாரின் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஊர்வலமாக சென்று தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது சமூக நீதி நாளுக்கான உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு பெரியார் பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் தெற்கு ஒன்றியம் வெங்கரை முகாமில் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா சமூக நீதி நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆசிரியர் ஆனந்த் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அம்பேத்கர் பெரியார் கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதில் வெங்கரை முகாம் பொறுப்பாளர்கள் பழனி, கார்த்திக், சிவனேசன், பாலமுருகன், தயாநிதிமாறன், பிரகாஷ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் குண்டா என்கிற சார்லஸ் வழிகாட்டுதலின் பேரில் திமிரியில் உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு திமிரி நகர விசிகா சார்பில் நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் திமிரி மேற்கு ஒன்றிய பொருளாளர் முருகன், திமிரி நகர நிர்வாகிகள் தலித் மனோகரன், சோக்கு, பழனி, மேகநாதன், காளிமுத்து, சரத்பாபு, ஏகாம்பரம், முஸ்தபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி நெல்லை பாளையங்கோட்டில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் நெல்லை பாராளுமன்ற தொகுதி செயலாளர் அரசு பிரபாகரன், நெல்லை சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாஸ்கர், ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் நடராஜன் ஆகியோர் முன்னிலையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நடத்தப்பட்டது. இதில் நிர்வாகிகள் செல்வராஜ், ஆறுமுக நயினார், ஜெயக்குமார், இசைச்செல்வன், சங்கரன், முருகன், மும்பை சவுந்தரபாண்டியன், பாளைரவை உட்பட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டுக்குடி வட்டம் பேனாடம் பேரூராட்சியின் பழைய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் நகர செயலாளர் மகேந்திரன் மகன் பிரபாகரன் தலைமையில் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் சிம்மல், ஒன்றிய அமைப்பாளர் சோழன் நகர் அறிவழகன், திராவிடர் கழக நகர தலைவர் தாக்கு சம்பந்தம், நகர அமைப்பாளர் சுப்பிரமணியன், நகர செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராசு, அன்பினுருவன், நகர துணை செயலாளர் சிங்கமுத்து, ஒன்றிய துணை செயலாளர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவரங்கம் தொகுதி செயலாளர் பொன் முருகேசன் தலைமையில் ஸ்ரீரங்கம் பகுதியில் உள்ள பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் உதயா, வேணு, மத்தியாஸ், கோபி, ராஜ்மோகன், ஜெயகணேஷ் மற்றும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மருதூர் வடக்கு ராஜபுரத்தில் அமைந்துள்ள பெரியாரின் சிலைக்கு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை செந்தில், தொகுதி செயலாளர் இளன் ரமணி, ஒன்றிய துணை செயலாளர் சங்கர், ஒன்றிய துணை செயலாளர் வீரையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். ஆரியத்திற்கு எதிரான சனாதன கொள்கைகளை அழித்தொழித்த தந்தை பெரியாரின் புகழை, தந்தை பெரியாரின் பணியை விடுதலை சிறுத்தைகளும் தோழமை திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற திராவிட இயக்கங்களும் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம். திராவிடம் மட்டுமே சமூக விடுதலைக்கான ஒரு மிகப்பெரிய அளவுகோலாக இருக்கிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக எழுச்சி தமிழர் வழியில் விடுதலை சிறுத்தைகள் தந்தை பெரியாரை தூக்கி சுமப்போம், பெரியாரை எடுத்துச் சொல்வோம் என்று கூறுகிறோம். தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வந்து மாநில பொறுப்பாளர் அன்பானந்தம் தலைமையில் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் தனக்கோடி, செய்தி தொடர்பாளர் சுதாகர், மாவட்ட அமைப்பாளர் பரணிதரன் மற்றும் ஜெயக்குமார், சதீஷ்குமார், தமிழரசன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கிணத்துக்கடவு தொகுதி இணை செயலாளர் குறிச்சி முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல அமைப்பு செயலாளர் சசி கலையரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பெரியாரின் கொள்கைகளை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மேலும் கடவுள் மறுப்பு கொள்கைகளை இந்த மண்ணில் புகுத்தி இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முகமது அலி, சஃபிக் இப்ராஹிம், மகேந்திரன், பீட்டர், ராஜாராம், நடராஜ், ஆட்டோ கணேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் நகரம் ரோசனை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தந்தை பெரியாரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஆவண மையத்தின் மாநில துணை செயலாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிருந்தா அருள், நகர பொருளாளர் விஸ்வதாஸ், தளபதி ஏழுமலை, மணிபால் பாலா, பீட்டர் விஜய், வசந்த் சரண்ராஜ், வினோத் விஸ்வநாத் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் அணி சார்பில் தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் நந்திவனம் பாலா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஒளியவன், நகர பொருளாளர் வீரமுத்து, நகர துணை செயலர் ரவி மன்னன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் பாஸ்கர், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆதனூர் சங்கர், பொறுப்பாளர்கள் சுரேஷ், சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் அன்பழகன், ரவிக்குமார், சரவணன், பாண்டியம்மாள், மோகனா, சைஃபுல்லா, ஸ்வீட் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெய்வேலி NLC தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் தந்தை பெரியாரின் 143வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொழிலாளர் விடுதலை முன்னணி அலுவலகத்தில் பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நெய்வேலி வட்டம் 2 பெரியார் சதுக்கம் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை NLC தொழிலாளர் விடுதலை முன்னணி செயலாளர் காசிநாதன், ராஜேந்திரன், நவநீத ராஜா மற்றும் தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரினுடைய 143வது பிறந்தநாளை முன்னிட்டு நம்மளெல்லாம் மனிதராக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழி நின்று இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற எழுச்சி தமிழருடைய வேண்டுகோளை ஏற்று நெய்வேலி தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பாக ஐயா அவருடைய திருவுருவப்படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி புதுக்கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் எதிர்ப்புறம் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மலர் மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் பாவானன், சுசி, கலைவேந்தன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் திருமரவன், மாநில பகுத்தறிவு பிரிவு துணை செயலாளர் கலைமுரசு, துணை செயலாளர் திலீபன் ராஜா, நகர செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்துபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 143வது பிறந்தநாள் விழா மற்றும் சமூக நீதி நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராசிபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலவுரிமை மீட்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் செல்வ நிலவன் மற்றும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ஆதி திராவிடன் மற்றும் நாமகிரிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய பொருளாளர் சுப்பிரமணியம் மற்றும் முத்துக்குமார், கடல்மாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 143வது பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவிற்கு மேற்கு ராசிபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபி அவர்களுடைய தலைமையில் விழாவினுடைய சிறப்பு அழைப்பாளர்களாக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் கார்த்திக் என்கின்ற ஆதி திராவிடன் மற்றும் மேற்கு கிழக்கு தந்தை பெரியாரின் 143வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெண்ணாடம் பேரூராட்சியில் உள்ள பகுத்தறிவாளர் படிப்புக்கு முன்பு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன், ஒன்றிய பொருளாளர்
தாழை மணிகண்டன் ஆகியோர் தலைமையிலும் பெண்ணாடம் நகர செயலாளர் ஆற்றலரசு, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வேந்தன் முல்லையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய அமைப்பாளர்கள் அருள், அறிவழகன், தனவேல், திருவள்ளர், வேல்முருகன், கண்ணதாசன், நகர நிர்வாகிகள் பன்னீர்செல்வம், கவுஞ்சி, சிங்கமுத்து, தானியேல், பரமேஸ்வரன், மணிகண்டன், வீரமணி, சரண்ராஜ், தாழைபாபு, பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட வேடச்சந்தூர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி புகழ் வணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேடச்சந்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெற்றிசெல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நில உரிமை மீட்பு மாநில துணை செயலாளர் இயக்கம் உலக நம்பி, ஓவியரணி மாநில துணை செயலாளர் தமிழ்முரசு, மாவட்ட தொண்டர் அமைப்பாளர் வீரவளவன், மதுமோகன், முத்தமிழ் என்கிற முனியாண்டி, டேக்வாண்டோ பாலன், முத்துகணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் 27ஆம் தேதி வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா முழுவதும் நடைபெறும் பந்தில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்று போராட்டத்தை வெற்றி பெற செய்வது எனவும் சாலை மறியல் போராட்டம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரச்செல்வன், கடலூர் நகர செயலாளர் மு. செந்தில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் முரளி, தூயவன், சேவல் ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் பொன்னியம்மன்மேடு பகுதியில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள், தந்தை பெரியாரின் பிறந்தநாள் மற்றும் விசிகாவில் தங்களை இணைத்துக் கொண்டவர்களை வரவேற்பது உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. முன்னதாக தந்தை பெரியாரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து மாதவரம் நவீன்குமார் தலைமையில் 100 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் விசிக 31வது வட்ட செயலாளர் இளங்கோவன், புனித அரசு, திருமலை உள்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பரங்குன்றம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பாண்டியம்மாள் வீட்டு வாசல் நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்து பாஜகவினர் அடாவடித்தனத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை கீரத்துறை பகுதியில் மோடியின் பிறந்தநாள் விழாவிற்கு போஸ்டர் ஒட்ட வந்த பாஜகவை சேர்ந்த கும்பல் காரின் கண்ணாடியை உடைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசிக நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பாண்டியம்மாள் மாநகர காவல்துறை ஆணையரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் கார் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினரை போலீசார் தேடி வருகின்றனர். இது நைட் டியூட்டி போயிட்டு வந்தவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்தோம்னா அப்படியே கலைஞ்சு போகிற மாதிரி போயிட்டு எப்பயுமே எங்கள் தலைவர் படம் எங்கே இருக்கோ அங்கே மறைச்சி விட்டுறது அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. நேற்று அன்னைக்கு சம்பவம் நடக்கிற அன்னைக்கு இங்கே உள்ளேயே போஸ்ட் ஓட்டலை, தலைவர் போஸ்ட்டையும் மறைச்சி ஓட்டலை, வெளியில் கரெக்டாக போய் வெளியில் ஓட்டிட்டு இங்கே இதை உடைச்சிட்டு அப்படியே வெளியேறி போயிருக்காங்க. லேசாக ஒரு சின்ன கல்லை போட்டிருக்காங்க, உடையில பெரிய முண்டுக்கல்லா தூக்கி போட்டு நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் காவல்துறையில் போலீஸார் ரவுண்ட்ஸ் வந்திருக்காங்க, உடையாம தான் இருந்திருக்கு. 2 மணிக்கு அதே ரவுண்ட்ஸ் வரும்போது உடஞ்சிருந்திருக்கு. காவல்துறை சொல்லி தான் எங்களுக்கே கார் உடஞ்சதே தெரியும். ஆனால் நைட் டியூட்டி போயிட்டு வந்த பசங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லாரும் பிஜேபிக்காரங்க தான் போஸ்டோட நின்று இங்கக்குள்ளே குறுக்க வண்டியை போட்டு தெருவுக்குள்ள. இது ஒரு தலித் மக்கள் வாழ்கிற பகுதியாக இருக்குது. எங்கே இருந்தோ களவாணி போய் திருட்டு போய் எல்லாருமே இங்கே தஞ்சம் புகுறேன். தஞ்சம் புகுறதுக்கு இங்கே உள்ளவனு காரணமாகவும் இருக்கான். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள முத்துக்காளிப்பட்டி கிராமத்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்த 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களின் குடியிருப்புக்கு அருகே உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருவர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து தீண்டாமை சுவரை எழுப்பியிருந்தார். இந்த தகவலை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தீண்டாமை சுவரை அகற்ற 1 மாத காலமாக தொடர் போராட்டங்களை நடத்தினர். அதன் விளைவாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் தமிழக அரசின் நில ஆக்கிரமிப்பு சட்டப்படி தீண்டாமை சுவரை இடிக்க கோட்டாட்சியர் உத்தரவிட்டார். இதையடுத்து வட்டாட்சியர் வெறும் பெயரளவில் மட்டும் தீண்டாமை சுவரை சிறிது எடுத்துவிட்டு சென்றதை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அக்கிராமத்திற்கு மீண்டும் நேரில் சென்று ஆக்கிரமிப்பு நிலம் முழுவதும் மீட்கப்பட வேண்டும் எனவும், இல்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். ராசிபுரம் அருகே உள்ள முத்துக்காளிப்பட்டி கிராமத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட ஆதிராவிடர் பொதுமக்கள் குடியிருப்புக்கு அருகே தீண்டாமை சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த தீண்டாமை சுவரை அகற்ற பொதுமக்கள் பல ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கடந்த மாதம் போராட்டத்தை நடத்தி கோட்டாட்சியர் அவர்கள் அந்த தீண்டாமை சுவரை அகற்ற உத்தரவிட்டார். நேற்றைய தினம் வட்டாட்சியர் அவர்கள் கண் துடைப்புக்காக ஒரு சிறிய சுவரை மட்டும் இடித்துவிட்டு தீண்டாமை சுவரை முழுவதும் அகற்றாமல் சென்றுள்ளார். இதை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம்.
தென்சென்னை மாவட்டம் திருவான்மியூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேளச்சேரி தொகுதி துணை செயலாளர் திருவான்மியூர் நா சத்யா தலைமையில் தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது. இதில் விசிக நிர்வாகிகள் வளவன், மகேஷ், தண்டபாணி, வசந்தகுமார், கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,